Good morning to all of you. Today we are going to learn spoken English. இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம படிக்க போகிறது சப்ஜெக்ட்ஸ். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் ப்ளூரல். இதில் எப்படி நம்ம சென்டென்சஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு பர்சன்னா என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணுறோம், அதில் பி ஃபார்ம் வேர்ப்ஸ்ன்னு சொல்லி நம்ம என்னென்ன பயன்படுத்துகிறோம், அப்போ அந்த பி ஃபார்ம் வேர்ப்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக நிறையா பேர் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா, ஆமு எப்படி யூஸ் பண்ணணும், ஈஸ் எங்கே யூஸ் பண்ணணும், வாஸ் எங்கே யூஸ் பண்ணணும், ஆர் எங்கே யூஸ் பண்ணணும், வேர் எங்கே யூஸ் பண்ணணும், அப்புறம் எஸ் எப்படி வெர்பில் ஆட் பண்ணுறது, எந்த மாதிரி சப்ஜெக்ட் அந்த எஸ்ஸை வெர்பில் ஆட் பண்ணுறோம், இதெல்லாம் தெரியாமல் இருக்காங்க. அந்த மாதிரி டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன எழுதியிருக்கேன்னா, ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் சிங்குலர், தேர்ட் பர்சன் ப்ளூரல்னு எழுதியிருக்கேன். இப்போ சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா ஐ, யூ, வி. இந்த ஐங்கிறது ஃபஸ்ட் பர்சன், யூ, வி என்பது செகண்ட் பர்சன், ஹீ, ஷி, ஈட் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர், தே, தீஸ் என்கிறது தேர்ட் பர்சன் ப்ளூரல். இப்போது பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னு பார்த்திங்கன்னா ஐக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஆம், பாஸ்ட் டென்ஸில் வாஸ். ஆம்னா ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் டென்ஸில் வாஸை யூஸ் பண்ணுவோம். செகண்ட் பர்சனில் யூக்கு எப்படி யூக்கு வீக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஆறு பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில், பாஸ்ட் டென்ஸில் வேர். இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலரில் ஹீ இருக்குது, ஷீ இருக்குது, இட் இருக்குது. இதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் ஈஸ் யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸில் வாஸ் யூஸ் பண்ணுறோம். தே, தீஸ் இதுக்கெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் ஆர் யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் டென்ஸில் வேர் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸு ஃபார்ம் பண்ணலாம் சிம்பிளாக. ஸோ அதெல்லாம் சிம்பிளாக நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா போக போக இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒரு பையன் அப்படிங்கிறது ஐ ஆம் எ பாய். இப்போ ஐ போடும்போது ஆம்ங்கிறது இந்த ஐ ஆம் எ பாய், ஆம் தான் இருக்கிறேன், ஐ ஆம் எ பாய். நெக்ஸ்ட்டு ஐ ஆம் எ பாய்ன்னு சொல்லலாம், ஐ ஆம் எ கேர்ள்னு சொல்லலாம். ஐங்கும்போது நிறைய வார்த்தைகள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி செகண்ட் பர்சன் யூ, வி அதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, யூ ஆர் எ பாய், வி ஆர் பாய்ஸ். இங்கே யூ ஆர் எ பாய்ங்கும் போது அங்கே நம்ம எஸ் சேர்க்கல, வி ஆர் பாய்ஸுங்கன்னு எஸ் சேர்க்குறோம். ஏன்னா விங்கிறது நாங்கள், யூங்கிறது நீங்கள், நீங்கள்னு வரும். அப்போ வி நாங்கள்ங்கும் போது ப்ளூரல் எழுதுகிறோம், வி ஆர் பாய்ஸ். வி ஆர் பாய்ன்னு எழுத முடியாது, வி ஆர் பாய்ஸ். நெக்ஸ்ட்டு யூ ஆர் எ பாய்னா நீ ஒரு பையன் அப்படிங்கிறது தான் வரும். அதேமாரி தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷீ, இட் இதுக்கு ஈஸ், வாஸ் யூஸ் பண்ணோம். இட் இஸ், ஹீ இஸ் எ பாய், ஷீ இஸ் எ கேர்ள், இட் இஸ் எ புக். இப்போ அங்கே ஈஸுங்கிறதுனா இருக்கிறது, ஹீ இஸ் எ பாய் ஒரு பையனாக இருக்கான், ஷீ இஸ் எ கேர்ள் அந்த பொண்ணு அது ஒரு பொண்ணாக இருக்குது, இட் இஸ் எ புக் அது ஒரு புக்காக இருக்குது. இப்போ தே ஆர் பாய்ஸ் அவர்கள் பையன்களாக இருக்கிறார்கள். தீஸ் ஆர் புக்ஸ் அவைகள் புத்தகங்களாக இருக்கிறது. இப்படி நம்ம இதெல்லாம் படிக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம எப்படி இதெல்லாம் இன்னும் அதிகமாக கொண்டு போகலாம்னா, ஒரு வெர்பு எடுக்கிறோம். இந்த வெர்பு கோன்னு ஒரு வெர்பு எடுத்துக்கிறோம். அதில் இஎஸ் சேர்க்க வேண்டியது, நம்ம எஸ் தான் சேர்க்கணும். இது தேர்ட் பர்சன் சிங்குலரில் எப்படி ஒரு வெர்பை யூஸ் பண்ணலாம் பேசுகிறதுக்கு. அப்போது ஷீ, ஹீ, இட் வரும்போது ஷீ கோ டு மார்க்கெட்னு சொல்ல முடியாது, ஷீ கோஸ் டு மார்க்கெட், ஹீ கோஸ் டு மார்க்கெட், இட்டு கோஸ் டு மார்க்கெட். ஸோ லைக் தட் வி ஹவ் அந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ இந்த மாதிரியான வாக்கியங்கள் நீங்கள் எழுதும்போது ஆங்கிலத்தில் பேசும்போது இனிஷியலாக எவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ she wants a book, he wants a book, it needs a bag. ஸோ லைக் திஸ். இப்போது she wants அப்படிங்கும்போது she wantன்னு சொல்ல முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் a book,
யூ வாண்ட் எ புக், வி வாண்ட் புக், he wants a book, she wants a book, they want a book. ஸோ லைக் திஸ் we can talk. இந்த மாதிரியான வாக்கியங்கள் நம்ம அமைச்சு நீங்கள் ஆங்கிலத்தில் நல்லா பேசலாம். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம படிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு வார்த்தைன்னா ஒவ்வொரு லெட்டர் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் எப்படி நம்ம வேர்ப்ஸ் யூஸ் பண்ணலாம், சிம்பிள் வேர்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுவோம் அப்படிங்கன்னா, இந்த ஏஸ் ஆட் பண்ணுறது ஒன்று, அப்புறம் வந்து இந்த வி ஃபார்ம் வேர்ப்ஸ்னு சொல்லி ஐ ஆம்னு யூஸ் பண்ணுறோம்னா பாஸ்ட் டென்ஸில் ஐ வாஸ்னு யூஸ் பண்ணுறோம். அதே யூ விக்கு வேர் யூஸ் பண்ணுறோம், வி வேர், யூ வேர், வி வேர் இன் த ஃபாரஸ்ட், யூ ஆர் இன் த ஃபாரஸ்ட். அந்த மாதிரி நம்ம வாக்கியங்கள் அமைக்கிறோம். he was in the forest, she was in the forest. இதெல்லாம் பாஸ்ட் டென்ஸில் எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். it was in the forest, they were in the forest. இந்த were இந்த பாஸ்ட் டென்ஸில் இப்போ நேற்றுக்கு இப்போ எஸ்டர்டேன்னு சொன்னோம்னா நம்ம வந்து பாஸ்ட் டென்ஸை சொல்கிறோம். நேற்றுக்கு அவன் எங்கே இருந்தான், வேர் வாஸ் ஹி எஸ்டர்டே. நேற்றுக்கு அவன் எங்கே இருந்தான், he was in the forest yesterday, or he was in the home yesterday, he was in the office yesterday. like this ஒவ்வொருத்துக்கும் எப்படி எப்படி சென்டென்ஸில் பேசுகிறது, சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தேவர் இந்த ஃபாரஸ்ட், தேவோ, இதெல்லாம் வந்து சிம்பிள் சென்டென்ஸில் பேசிக்கிட்டு இருக்கோம். தே ஸ்டடி இன் த ஸ்கூல். இப்போ அந்த மாதிரி வர்புக்கு நம்ம போகல, நம்ம பார்க்குறது பி ஃபார்ம் வேர்ப்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஒரே ஒரு வெர்பு மட்டும் ஒரு காமனாக எடுத்துக்கிட்டோம், கோ. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம மெனி அதர் வேர்ப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வேர்ப்ஸ் யூஸ் பண்ணும்போது எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ்லாம் யூஸ் பண்ணுறத பார்ப்போம். தேங்க்யூ சார். இஃப் யூ ஆர் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ், யூ கண்டினியூஸ்லி வாட்ச் திஸ் program and you will learn more about English language, how to speak in English fluently. Within a month you will be able to learn எப்படி ஆங்கிலத்தில் பேசுகிறது, ஃபஸ்ட்டு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.